ஸோ இப்போ கரண்ட் ப்ராப்ளமே வந்து இந்த கிரியேட்டர்ஸ் நடுவில் பேமெண்ட் வாங்கிட்டு வீடியோஸ் போடுறது, பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தோன்னா, இந்த உலகமே மார்க்கெட்டிங்கால தான் இருக்குது. இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் எதுக்காக வேலை பார்க்குறீங்க, யாருக்கு வேலை பார்க்குறீங்கன்னு இந்த ஐடி பீப்புளெலாம் என்ன தெரிஞ்சுட்டா ஒர்க் பண்ணுறாங்க? கிடையாது. அவங்க சொன்ன வேலையை முடிச்சு கொடுக்குறாங்க. எதுக்காக வேலை பார்க்குறோன்னே தெரியாமல் வேலை பார்க்குறாங்க. இன்னொன்று கிரியேட்டர்ஸ் மட்டும் எப்படி சொல்ல முடியும் தப்புன்னு? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ப்ளஸ் ஒரு கிரியேட்டர் வந்து பணம் வாங்கி ஒரு வீடியோ போடுறது தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த உலகமே வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங்கில் தான் இருக்குது. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து ஏதாவது ஒரு இடம் பாருங்களேன், ஒரு எழுத்து இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் இருக்கும். ஸோ ஒரு எவ்வளோ நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும், எவ்வளோ நல்ல ஒரு சர்வீஸாக இருந்தாலும், அது மார்க்கெட் பண்ணால் தான் அது வெளியில் வரும். ஸோ அதுக்கு கிரியேட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால அவங்க பேமெண்ட் வாங்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அஸ் அ கன்சியூமராக உங்களோட மெயினான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு இது தேவையா? அப்படின்றத கொஞ்சம் கான்ஷியஸாக யோசிச்சு நம்ம வாங்கணும். அவ்வளோதான். ஸோ இதை வந்து இப்போது ஏதாவது ஒரு பெரிய நடிகரை போய் இப்போ ஸ்னேகா மேம் வந்து பிரிட்டானியா ஆடுக்கு வந்துட்டாங்கன்னு யாராவது திட்டுறாங்களா? கிடையாது. ஏன்னா ஷி பிகம் தட் பிக். ஸோ ஒரு வளர்ந்து வர கிரியேட்டரையோ இவங்களையோ திட்டுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க ஆட் தான் பண்ணுறாங்க, ஒரு ப்ரொமோஷன் தான் பண்ணுறாங்க. இன்ஸ்டெட் நீங்கள் வந்து யோசிச்சு கான்ஷியஸாக ஷாப் பண்ணலாம். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நானும் நிறைய பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணல. அது காரணம் என்னென்னா, எதுவுமே ஆரம்ப கட்ட காலத்தில் எதுவுமே நமக்கு தெரியாது. போக போக ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும்போது நம்ம மாற்றிப்போம். ஸோ நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னு தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா